இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் நம்ம தியானித்து வருகிறோம் நினைத்தருளும் கர்த்தர் அப்படின்னு சொல்லி. நம்ம இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் காணப்படுகிறது. நம்ம ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை நினைக்கும் போது ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நம்ம தியானித்தோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதை நம்ம தியானித்தோம். அடைக்கலம் ஆண்டவர் நமக்கு தருகிறார் நம்மை நினைக்கும் போது அப்படின்னு நம்ம நோவாவின் மூலமாக நம்ம பார்த்தோம். அதற்கு நோவா கீழ்ப்படிந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் என்ன செய்தார்? நினைத்தருளினார். அவங்க அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலை பெற்றாங்க. அதுக்காக அவங்க அவருடைய ஆண்டுடைய சமூகத்துல அவங்க முறையிட்டாங்க. அவருடைய கூக்குரல் அவருடைய சமூகத்துல போய் எட்டினது. அதே போல நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்களில நாம் ஆண்டவரை நோக்கி நம்ம முறையிடும் போது அவர் நம்மை நினைத்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து அவள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவருடைய குறைவுகளை எல்லாம் ஊற்றிவிட்டாள், அவருடைய துக்கங்களை எல்லாம் சொல்லிவிட்டாள். அதனால அவள் குறைவுகளை நிறைவாக்கப்பட்டவளாய் காணப்பட்டா, சாமுவேலை பெற்றாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சிம்சோனுடைய வாழ்க்கையில் இருந்து அவன் இழந்து போன ஆசீர்வாதங்களை அவன் திரும்ப பெற்றான். அவன் என்ன செய்தான்? மனம் திரும்பினான். அவன் ஒரு விசை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி அவனுடைய இழந்து போன பலத்தை பெற்றான். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான இழந்து போன காரியங்களையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவருக்கு நேராக நம்ம திரும்புகிறவர்களாக காணப்படணும். நாம் இழந்து போகிறதற்கு என்ன காரியங்களை நம்ம செய்தோம், ஏன் இந்த காரியங்களை இழந்து போனோம், ஏன் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்முடைய வல்லமை இழந்து போனோம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்த்து அந்த காரியங்களையும் திருப்பி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பும் போது மீண்டும் இழந்து போன காரியங்களை பெற்றுக்கொள்ள வல்லமை உள்ளவர், அவர் நமக்கு தர வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அதே போல எசேக்கியாவுடைய வாழ்க்கையில வியாதியிலிருந்து விடுதலை பெற்றான். அவன் மனம் உத்தமமாய் நடந்தான் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்தருள சொன்னான். அதே போல ஆண்டவருடைய காரியங்களை நம்ம உத்தமமாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை நம்ம பார்க்கிறோம். இது இந்த கள்ளன் ஏறெடுத்த ஜெபம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம இதை குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம தியானிப்போம். 2வது வார்த்தையாக ஆண்டவர் பேசினார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நினைத்தருளும் கர்த்தர் அப்படின்ற தலைப்புல இந்த காரியத்துல ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த கள்ளன் ஜெபம் பண்ணிக்கிறான், நம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி. இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம்னா 2 கள்ளர் ஆண்டவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாங்க. ஒரு கள்ளன் நிந்திக்கிறவனாய் காணப்படுகிறான். நீ உன்னை நீயே ரட்சித்துக்கொள், எங்களை ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவன் நிந்திக்கிறவனாக காணப்பட்டானா. இந்த கள்ளன் சொல்றான், நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரை என்ன செய்யறாது, இவர் எந்த குற்றத்தையும் செய்யல அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி அறிந்தவனாக அவன் மனம் திரும்பினவனாக அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரிடத்துல இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த தேவன் நீதிபரராக இருக்கிறார், இவரிடத்துல எந்த குற்றமும் இல்லை அப்படின்றத நினைத்து அவன் சொல்றான், இந்த உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது அடியேனே நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் உடனே சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள்ல நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களை நம்ம தேடுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? அதற்குரிய காரியங்களை நாம் நினைத்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அநேக நேரத்துல நான் ஆண்டவரிடத்துல கேட்கிற காரியம், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு வரும்படி என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நமக்காக மாத்திரம் இல்ல, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நாம் அப்படி ஜெபிக்கிறவர்களாக காணப்படும். நானும் எங்க குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு நாங்க வரணும், அதுக்கும் எங்களை தகுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி, அந்த காரியத்துல எங்களை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். இதுக்கு முக்கியமான காரணம் இவன் என்ன செஞ்சா? மனம் திரும்பினான் அப்படின்னு பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு
நேராக மனம் திரும்புகிற காரியங்கள் காணப்படுகிறதா? நம்முடைய எதிர்காலத்துல நிறைய திட்டங்களை நம்ம வைத்திருக்கிறோம், அதுக்கு நேராக நம்ம பிளானோ நம்ம காரியங்களை நம்ம அதுக்கு நேராக ஓடுகிறவளா காணப்படும். ஆனா ஆண்டவருடைய காரியத்துல நிறைய விட்டு போன காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமாக செய்த காரியங்களை விட்டு மனம் திரும்புகிறவளா காணப்படுகிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்புதல் அப்படின்றது ஒரு வித்தியாசமான காரியமாக காணப்படும். இந்த பேதுருவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மறுதலித்த பின்பு அவன் மனம் திரும்பினான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த பவுலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரிய ஒளி நிமித்தமாக அந்த பெரிய ஒளி அவன் மேல பிரகாசித்ததுனால அவன் மனம் திரும்புதலை கண்டு கொண்டான் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல சகேயு ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்க நேரத்துல அவன் வந்து மனம் திரும்புதலை கற்றுக்கொண்டான் அப்படின்னு பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனம் திரும்புதலின் நிமித்தமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இந்த நாள்ல நாம் மனம் திரும்புகிறவர்களாக காணப்படணும். அப்போதான் ஆண்டவர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் இந்த நித்திய ஜீவன், நித்திய ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதம் தான் மேலான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் வாஞ்சிக்கிறவர்களாக காணப்படணும். அதற்காக நம்ம நினைக்கணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம கடந்த 6 நாட்களாக நம்ம தியானித்த எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த காரியங்களை நம்ம கேட்கும் போது தானாகவே வந்துவிடும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தின் வாழ்க்கையில, என்னை சுற்றி இருக்கிறவர்கள், இந்த சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காணணும், அதுக்கு எங்களை மாற்றுங்க, எங்களை கருவியாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை உம்முடைய சமூகத்துல நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாக நினைத்தருளும் கர்த்தர் அப்படின்ற தலைப்பின் கீழாக எங்களை தியானிக்க வைத்தீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே எங்களை நினைத்திருக்கிற தேவனாய், நினைத்தருளுகிற தேவனாய், நினைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஒரு நாள் எங்களை மறக்காத தேவனாய் இருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் நினைத்து எங்களுக்கு அடைக்கலம் உள்ளவராய் இருக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக அந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய முறையீடுகளை உங்களுடைய சமூகத்துல ஏற்று ஆண்டவரே எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, அந்நாளை போல ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய ஆலயத்துல வந்து எங்களுடைய கவலைகளை, கஷ்டங்களை, எங்களுடைய குறைகளை ஊற்றி எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே எசேக்கியாவை போல ஆண்டவரே உண்மை உத்தம உள்ளவர் வாழ்ந்து ஆண்டவரே நினைத்தருளும்படியான கிருபையை பெற்றுக்கொள்ள, நீ நினைத்ததுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை தந்துருங்க. சிம்சோனுக்கு இழந்து போன ஆண்டவரே அந்த பலத்தை கொடுத்தது போல எங்களுக்கு நீர் இழந்து போன பலத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இழந்து போன ஆசீர்வாதங்களை, எங்களை கைவிட்டு போன வேலைகள், எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு விடுதலை தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே இஸ்ரவேலருக்காக மோசே ஆண்டவரை கெஞ்சி பிரார்த்தித்த போது ஆண்டவரே அவர்கள் நீர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனஸ்தாபம் கொண்டீர் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அதே போல மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே, ஒரு மற்றவர்களுக்கான ஆண்டவரே அவங்களுக்காக அவருடைய தீங்கு வராதபடி அவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே நித்திய ராஜ்யத்தை நாங்கள் அடைந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அதற்குறித்து நீ எங்களை நினைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்களுடைய திருச்சபைக்காக, எங்கள் உறவினர் எங்கள் நண்பர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் திறப்பில் நிற்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.